எனக்கு இவரே எட்டி உதைக்கணும் லாஸ்ட்ல தான் தோணுச்சு. விட்டுருவாரு, எப்படியாவது கீழே விழுந்துருவாருன்னு தான் நினைச்சேன். ஆனா இத்தனைக்கு எனக்கு ரொம்ப பழக்கம் அண்ணன். சரி விட்டுருவாருன்னு பார்த்தா அவர் போனோன்னா பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். இவரை விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு. பட் அசுரன் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இவனை நான் ஒரு ஷாட்ல அடிக்கணும். அப்ப மாஸ்டர் நான் 2 தடவை அடிச்சேன். மாஸ்டர் சொன்னாரு இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு. ஆனா அசுரன் படத்துல நீங்க அடிச்சப்ப கைதட்டு வந்தது. நான் இவன் அடிக்கிறது ஒரே ஷாட்ல முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு. இவன்கிட்ட கேட்டேன், அண்ணே அடிச்சு ஒரே ஷாட்ல முடிச்சிருங்க அப்படின்னா. ஓங்கி அடிச்சல்ல 2 சுத்தி அடி நல்லா விழுந்துருச்சு. 2 சுத்தி பொத்துன்னு கீழே விழுந்தான். அப்ப சொன்னான், அண்ணே உங்க பசங்களாம் நீ அடிக்காதண்ணே வீட்டுல அப்படின்னா. தயவு செய்து அடிச்சிடாதண்ணே அப்படின்னா. ஆக்சுவலா முதல்ல 2 வாட்டி அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. பீட்ரெயின் சார் தான் மாஸ்டரு. என்னம்மா அண்ணே அவனை அடிக்காம என்ன பண்ணின்னு சொல்லி என்னை அடிக்கிற மாதிரி இவருக்கு நடிச்சு காமிச்சாரு சார். 5 முடி கையில வந்துருச்சு அப்படின்னு. இந்த மாதிரி என்னன்னா, தம்பி ஒரே அடி வாங்கிக்க கம்முன்னு, இல்லைன்னா அவர் சொல்லித்தரேன்னு இன்னும் இருக்கிற முடியெல்லாம் பிடிக்கிட்டு வருது. நான் அடிச்சிருக்கேன். அந்த அடிச்சதுக்கு அப்புறம் தான்